Today we are going to learn about History Lesson 6 Early Revolt Against British Rule in Tamil Nadu. முன்காலத்தில் எப்படி தமிழ்நாட்டில் பிரிட்டிஷோட அதிகாரம் இருந்தது, அதை எப்படி நாங்கள் எதிர்த்தோம் அப்படின்றதான் இந்த லெசனை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பாருங்கள். பாளையக்காரர் சிஸ்டம் ஃபஸ்ட்டு என்ன சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா பாளையக்காரர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அவங்க எப்படி பாளையக்காரர்ஸ் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் எப்படி அவங்கள அகெயின்ஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். அவங்க மட்டும் இல்லாமல் நிறைய ரிவால்டரிஸ் இருந்தாங்க. வேலு நாச்சியார், புலித்தேவர், கட்டபொம்மன் அண்ட் மருது பிரதர்ஸ் இந்த ஆன்டி பிரிட்டிஷ் அப்ரைசிங் எப்படி பிரிட்டிஷை எதிர்த்தாங்க. இவங்கெல்லாம் தமிழ் மக்கள் பிரிட்டிஷை எதிர்ப்பாளிகள் எப்படி இருந்தாங்க. வேலூர் ரிவால்ட் அஸ் ஏ ரெஸ்பான்சிபிள் டு த பிரிட்டிஷ் பசிஃபிகேஷன் ஆஃப் சவுத் இந்தியா. வேலூர் ரிவால்ட் முதல்ல தோன்றின ஒரு புரட்சி தான் வேலூர் புரட்சி அப்படின்றது. சவுத் இந்தியாவில் ஒரு இந்தியாவோட இண்டிபெண்டன்ட்க்கு ஒரு அடிகோலாக இருந்தது அப்படின்றது தான் இந்த கண்டினியூஸாக இதில் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். Introduction. After defeating the French and the Indian allies in the three Carnatic Wars, the East India Company began to consolidate and extend its power and influence. கர்நாடிக் வார் அப்படின்றது பிரிட்டிஷ்க்கும் ஃப்ரான்ஸ்க்கும் ஏற்பட்ட வார் தான் கர்நாடிக் வார். இந்தியாவில் யாரோட ஆதிக்கம் இருக்கணும் அப்படின்றதுக்காக பிரிட்டிஷாரும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து ரெண்டு பேரும் கர்நாடகாவில் ஃபைட் பண்ணிக்கிறாங்க. அதுதான் கர்நாடிக் வார் அப்படின்றது. 3 தடவை இந்த கர்நாடிக் வார் இந்தியாவில் நடந்திருக்கு. இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிகின் அதில் என்ன ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு 1600 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இந்த கம்பெனியை எதிர்த்தும் கூட இந்த வார்ஸ் இருந்திருக்கு. ஹவவர் லோக்கல் கிங்ஸ் ஆஃப் ஃபியூடல் சிஃப்டன்ஸ் ரெசிஸ்ட் திஸ். இதை யாரெல்லாம் எதிர்த்தாங்க அப்படின்னா லோக்கலில் இருக்க சின்ன சின்ன கிங்ஸ், அந்த சிற்றரசர்கள் அப்படின்னு சொல்லுவோம், அவங்களும் இதை அகெயின்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டெரிட்டோரியல் அக்ரென்ஸ்மெண்ட் வாஸ் ஃப்ரம் புலித்தேவர் ஆஃப் நெற்கொட்டம் செவல் இன் திருநெல்வேலி. முதல்ல தமிழ்நாட்டில் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொண்டு வரக்கூடாது அப்படின்னு அகெயின்ஸ்ட் பண்ண ஒரே ஒருத்தர் யார் அப்படின்னா புலித்தேவர். அவர் எங்கே ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா நெற்கட்டும் செவல் அப்படின்றது அவரோட ஃபோர்ட், அந்த ஒரு கோட்டை இருக்கிற இடம். அது எங்கே இருக்குது அப்படின்னா திருநெல்வேலியில். This was followed by other chieftains in Tamil country such as Velu Nachiyar, Veerapandiya Kattabomman, the Marudhu brothers and தீரன் சின்னமலை. இவங்களை தொடர்ந்து இந்த புலித்தேவரை தொடர்ந்து யாரெல்லாம் சில சிற்றரசர்கள் இந்தியாவுக்குள்ளே பிரிட்டிஷ் இந்தியா கம்பெனி தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு எதிர்த்தவங்க வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது பிரதர்ஸ், தீரன் சின்னமலைஸ். இவங்க செஞ்ச வாருக்கு பேர் என்ன அப்படின்னா பாளையக்காரர் வார்ஸ், நோன் அஸ் த பாளையக்காரர் வார்ஸ், த கலமினேஷன் ஆஃப் விச் வாஸ் த வேலூர் ரிவால்ட் ஆஃப் 1806. இது எதன் மூலமாக தோன்றுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வேலூர் அப்படின்ற வேலூர் கோட்டையை திப்பு சுல்தானோட கோட்டையாக மாற்றி அங்கே தமிழர்கள் ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வேலூர் புரட்சியிலிருந்து தான் இது தோன்ற ஆரம்பிச்சு. This early resistance to British rule in Tamil Nadu to delight with is in this lesson. இதில் இந்த லெசனில் எதை பற்றி மட்டும் பார்க்க போகிறோம், தமிழ்நாட்டில் அந்த இவங்களோட புரட்சிகள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றதான் இந்த லெசனில் கண்டினியூஸாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இப்போ லெசனுக்குள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ரீஜனல் பவர்ஸ் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ். எப்படி நம்ம பிரிட்டிஷாரை அகெயின்ஸ்ட் பண்ணோம் அப்படின்றதான் ரெசிஸ்டன்ட் ரீஜனல் பவர்ஸ் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ். ஃபஸ்ட்டு பாளையம்ஸ். ஃபஸ்ட்டு என்ன உருவாச்சு அப்படின்னா பாளையம் அப்படின்ற ஒரு வேர்டு உருவாச்சு. அது அந்த பாளையத்தை ரூல் பண்ணுறவங்க தான் பாளையக்காரஸ் அப்படின்னு சொல்லுவோம். த வேர்ட் பாளையம் மீன்ஸ் டொமைன், a military camp
ஆர் ஏ லிட்டில் கிங்டம். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டொமைன் அப்படின்ற ஒரு சிறிய பகுதி, ஆர் மிலிட்ரி கேம்ப் அப்படின்றது ஒரு இராணுவ அரசு அப்படின்னு சொல்லுவோம். ஆர் லிட்டில் கிங்டம் அப்படின்ற ஒரு சிற்றரசு அப்படின்னு சொல்கிறோம். இதை தான் பாளையம் அப்படின்னு சொல்கிறோம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பாளையம்? டொமைன், மிலிட்ரி கேம்ப் அண்ட் லிட்டில் கிங்டம். போலிகர், பாளையக்காரர், அவங்கள போலிகர் அப்படின்னு சொல்லுவோம். போலிகர் இஸ் ஹவு த பிரிட்டிஷ் ரெஃபர்ஸ் டு தம். In Tamil refers to the holders of the little kingdom as the feudatory to greater சோவியக்ரைன். ஒரு இறையாண்மை, போலிகர் அப்படின்றத பிரிட்டிஷ் சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் இவங்களை எப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னா போலிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தமிழில் இந்த பாளையக்காரஸ், அந்த லிட்டில் கிங்டம் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு இறையாண்மையான ஒரு அரசு நடந்துக்கிட்டு இருக்கு, அவங்களுக்கு வரி செலுத்துகிற, அவங்களுக்கு கீழே இருக்கிற பீப்பிளை தான் பாளையக்காரர், சிற்றரசு அப்படின்னு சொல்லுவோம். குறுநில அரசு, சிற்றரசு அப்படின்னு சொல்லி இதுக்கு தமிழில் பேர். அண்டர் திஸ் சிஸ்டம், Palayam was given for valuable military service rendered by any individual. இந்த பாளையக்காரர் எல்லாரும் ஒரு அரசருக்கு கீழே ஒரு இராணுவ தளபதியாக இருந்து அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு நம்பிக்கையாக அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, வேலை பார்த்து கொடுக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ராஜா இருக்கார், அவருக்கு கீழே ஒரு தளபதி, இராணுவ தளபதி வந்து அவருக்கு முழு மரியாதையோட முழு ஒத்துழைப்பு கொடுத்து கோஆர்டினேட் பண்ணி அவங்களுக்கு அந்த அரசை காப்பாற்றி கொடுக்குறாங்க. அப்போ அந்த அரசரே என்ன செய்கிறாரு, தன்னோட ஒரு பகுதியை வந்து அவருக்கு ஃப்ரீயாக டொனேட் கொடுத்து, இந்த இதை உன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கோ அப்படின்னு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் பாளையக்காரர் அப்படின்னு சொல்லுவோம். அண்டர் திஸ் சிஸ்டம், பாளையம் வாஸ் கிவன் ஃபார் வேல்யூபிள் மிலிட்ரி சர்வீசஸ் ரெண்டர்ட் பை எனி இண்டிவிஜுவல். இது மாதிரி பாளையம் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து, பாளையம்ன்ற அரசருக்கு கீழே இருக்குது. ஆனால் அவங்க எல்லாருக்கும் எல்லா வகையிலையும் கிங்ஸ்க்கு எல்லா வகையிலையும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூபிள் சர்வீஸராக அவங்க இருக்காங்க. திஸ் டைப் ஆஃப் பாளையக்கார சிஸ்டம் வாஸ் ப்ராக்டிஸ்டு டூரிங் த ரூல் ஆஃப் பிரதாபருத்ரா ஆஃப் வாராங்கல் இன் த காகட்டியா கிங்டம். இது ஃபஸ்ட்டு எங்கே நடந்துச்சு அப்படின்னா, வாராங்கல் அப்படின்ற இடத்துல பிரதாபருத்ரன் வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, காகட்டியா கிங்டம். அங்கே தான் ஃபஸ்ட்டு அளவில் என்னது நடந்துச்சு, இந்த பாளையக்கார சிஸ்டம் உருவாச்சு. த சிஸ்டம் வாஸ் புட் இன் த பிளேஸ் இன் தமிழ்நாடு பை விஸ்வநாத நாயக். தமிழ்நாட்டில் முதல்ல இந்த பாளையக்கார சிஸ்டம் அறிமுகப்படுத்தினவங்க வந்து விஸ்வநாத நாயக். When he became the Nayak ruler of Madurai in 1529 with the support of his military Aryanadar. இது வந்து ஃபஸ்ட்டு யார் தமிழ்நாட்டில் இதை சிஸ்டமை கொண்டுட்டு வந்தவங்க, விஸ்வநாத நாயக். எந்த இயரில்? 1529. இவர் விஸ்வநாத நாயக் தான் இந்த பாளையக்காரர் முறையை முதல்ல தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்துகிறாரு. அது யார் அப்போ மினிஸ்டராக இருக்காங்க, அரியநாதர் அப்படின்றவரை தான் பாளையக்காரராக உருவாக்குறாங்க. ட்ரெடிஷ்னலி தேர் வேர் சப்போஸ்ட் டு பி 72 பாளையக்காரர்ஸ். அது மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா, இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு கெஸ்ஸிங், சப்போஸ்டு அப்படின்றது ஒரு கெஸ்ஸிங்காக சொல்கிறாங்க. 72 பாளையக்காரர்ஸ் வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The பாளையக்காரர்ஸ் were free to collect revenue, administrator and territory, settle dispute and maintain the law and order. இந்த பாளையக்காரரோட வேலை என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலெக்ட் ரெவன்யூ, நில வரிகளை வசூல் செய்கிறது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் த டெரிட்டரி, ஒரு பகுதியை நிர்வாகம் பண்ணுறது, செட்டில் டிஸ்பியூட்ஸ் அண்ட் மெயின்டைன் த லா அண்ட் ஆர்டர், எல்லா பகுதிகளுக்கும் ஒரு சட்டத்தையும் ஒரு ஆர்டரை, ஒழுங்குமுறைகளை நடைமுறைப்படுத்துறது தான் இவங்களோட டியூட்டிஸ். இது ஒரு 2 மார்க் கொஷின். வாட் ஆர் த டியூட்டிஸ் ஆஃப் பாளையக்காரர்ஸ்? ஃபஸ்ட்டு 2 மார்க் கொஷின் இந்த லெசனில் ஃபஸ்ட்டு 2 மார்க் கொஷின் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் வேர் த டியூட்டிஸ் ஆஃப் த பாளையக்காரர்ஸ் அப்படின்றது இந்த கொஷினில் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு 2 மார்க். என்ன எழுதணும்? த பாளையக்காரர்ஸ் வேர் ஃப்ரீ டு கலெக்ட் ரெவன்யூ, அட்மினிஸ்ட்ரேட்டர் த டெரிட்டரி, செட்டில் டிஸ்பியூட் அண்ட் மெயின்டைன் த லா அண்ட் ஆர்டர். Their police duties were known as
படிக்காவல் ஆர் அரசு காவல். இவங்க பார்க்குற வேலையை என்னன்னு சொல்லுவோம்? படிக்காவல் அண்ட் அரசு காவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பாளையக்காரரோட டியூட்டி என்ன சொல்கிறோம்? படிக்காவல் அண்ட் அரசு காவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன் மெனி அக்கேஷன் த பாளையம்ஸ் ஹெல்ப்டு த நாயக் ரூல்ஸ் டு ரிஸ்டோர் த கிங்டம் டு தம். அவங்க நாயக்கர் ரூல்ஸில், தமிழ்நாட்டில் நாயக்கர் ரூல்ஸ் அப்படின்றது முதல்ல இருந்துச்சு. சேரா, சோழா, பாண்டியா அவங்க தான் தமிழ்நாட்டை ரூல் பண்ணாங்கன்னு பார்த்தோம். அதுக்கு முன்னால் யாரும் ரூல் பண்ணியிருக்காங்க? நாயக்கர்கள் அப்படின்ற நாயக் ரூலர்ஸும் இருந்திருக்கு. The personal relationship and understanding between the king and the Palayakaras made the system to last for 200 years. 200 years from the நாயக் ஆஃப் மதுரை. ஒரு 200 வருஷங்களுக்கு இருந்து இந்த நாயக்கர்கள் தமிழ்நாட்டை ரூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு, ரூல் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. From Nayak rules of Madurai until the takeovers of this territory by the பிரிட்டிஷ். அந்த டைமில் யாரும் இருந்திருக்காங்க? பிரிட்டிஷ் ரூல் பண்ண டயத்தில் ஃபஸ்ட்டு விஸ்வநாத நாயக்கோட தலைமையில் தான் இந்த பாளையக்காரர் சிஸ்டம் அப்படின்னு இருந்தது. எண்டில் எவ்வளோ பாளையக்காரர் இருந்திருக்காங்கன்னு பார்த்தோம்? 72 பாளையக்காரர்ஸ் இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் மேன் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் பாளையம்ஸ். ஈஸ்டர்ன் சைட்லேயும் வெஸ்டர்ன் சைட்லேயும் தான் தமிழ்நாட்டில் இந்த பாளையம் இருந்துச்சு. Among the 72 பாளையக்காரர்ஸ் created by the நாயக் ரூலர்ஸ், நாயக் ரூலரில் மட்டும் 72 பாளையக்காரர்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. There were 2 blocks. இவங்க 2ஆக பிரிக்கப்பட்டிருக்காங்க. Namely the prominent eastern and the western. எந்தெந்த சைடு இருந்திருக்காங்க? ஈஸ்டர்ன் பக்கமும் வெஸ்டர்ன் பக்கமும் இருந்திருக்காங்க. The eastern பாளையம் was சத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம் அண்ட் பாஞ்சாலங்குறிச்சி. இதெல்லாம் ஈஸ்டர்ன் பக்கம் இருக்கிறதா சேத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம் அண்ட் பாஞ்சாலங்குறிச்சி. அந்த ப்ராமினன்ட் வெஸ்டர்ன் பாளையம், வெஸ்டர்ன் சைடு இருக்குது ஊத்துமலை, தலவன்கோட்டை, நடுவன்குறிச்சி, சிங்கம்பட்டி அண்ட் சேத்தூர் அப்படின்றது தான் வெஸ்டர்ன் சைடு இருக்கக்கூடியது. இது கூட ஒன் ஆஃப் த 2 மார்க் கொஷின். செகண்ட் 2 மார்க் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? ஐடென்டிஃபை த பாளையம் பேஸ்ட் ஆன் த டிவிஷன் ஆஃப் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். அப்போ இந்த அமாங் த 72 பாளையக்காரஸ் இதில் இருந்து இந்த பேரா ஃபுல்லாக இது எழுதணும். செகண்ட் 2 மார்க் கொஷின்.